என்னடா கோத் திரைப்படத்தில் இந்த சீன்லாம் வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து அஃபிஷியலாக வந்து வெங்கட் பிரபுவே வந்து சொல்லியிருக்காங்க. கோத் திரைப்படத்தில் இந்த சீன் ஏன் டெலிட் பண்ணீங்க, இந்த சீன் நீங்கள் வச்சிருக்கலாமே, வச்சிருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்குமே, கோத் திரைப்படத்தை எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி வந்து கோத் திரைப்படத்தில் எந்த ஒரு சீனை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கோத் திரைப்படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து கால் பண்ணி வந்து நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லர் அலர்ட். இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் டெலிட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான சீனை வந்து நான் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அதனால் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன். அதாவது கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வந்து வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வந்து வெளியாவதற்கு முன்பே வந்து சில விஷயங்கள்லாம் வெளியானது. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகருக்கு கேமியோ ரோல் பண்ணுறாங்க. த்ரிஷா பண்ணுறாங்க, MS தோனி பண்ணுறாங்க, விஜயகாந்த் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி வந்து இருந்தது. ஆனால் எதுவுமே அந்த ரிவீல் ஆகாமல் தான், அஃபிஷியலாக ரிவீல் ஆகாமல் தான் இருந்தது. ஒருவேளை இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்டும் வந்து நிறையவே வந்து இருந்தது. ஆனால் அவர் டவுட் வச்ச மாதிரி எல்லாரும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வர விஜயகாந்தும் சரி, கடைசியில் வர சிவகார்த்திகேயனும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான கேமியோ ரோல். இவங்க ரெண்டு பேரோட கேமியோ ரோல் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா அது இருந்தது. ஸோ இவங்களோட கேமியோ ரோல் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து படத்தோட நீள கருதி வந்து இந்த படத்தோட இந்த சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன சீனுனா, அதாவது மைக் மோகன் கிட்ட வந்து மைக் மோகனை வந்து தளபதி விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்து, துப்பாக்கி என்ன சிவா இதை பிடிச்சிக்கோங்க, இவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி தளபதி வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ரொம்ப முக்கியமான வேலைக்கு போகிறீங்க போல், ஸோ இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில விஷயத்துக்காக வச்ச டைலாக், அது மேட்டர் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ வந்து அப்படியே வந்து முடிந்து போகிறது. ஆனால் இதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து இருக்குமா, அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்லி எண்டில் வந்து ஒரு நேம் வந்து போடுவாங்க, வெங்கட் பிரபு நேம். அதுக்கு முன்பு வந்து ஒரு சீன் வந்து இருக்குமா, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மாசா வந்து மைக் மோகன் கிட்ட வந்து பார்த்து ஒரு டைலாக் வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குமா. அதாவது பார்த்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு மாசா ஒரு டைலாக் வந்து மைக் மோகன் கிட்ட சொல்கிற மாதிரி வந்து இருக்குமா. அது வந்து ஒரு பயங்கரமான சீனு. அந்த சீனை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து படத்தோட நீளம் வந்து ரொம்ப போச்சு, எங்களுக்கு வந்து ப்ளூபர்ஸ் வச்சே ஆகணும். ஸோ இந்த சீன் வச்சு எங்களால் ப்ளூபர்ஸ் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சீனை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு சீன் வச்சுருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து வந்து இந்த ஒரு சீனை வந்து யார் வச்சது அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிறது. அதாவது வந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட வந்து வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் வந்து துப்பாக்கியை பிடிச்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களா, வெறும் வந்து சிவா நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, சிவா கூட சொல்ல மாட்டாங்களா, ப்ரோ நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட டைலாக் வந்து எழுதியிருந்தாங்களாம். ஆனால் தளபதி விஜய் தான் கையில் இருக்க துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கொடுத்து, சிவா இனிமேல் நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க, இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தளபதி விஜயை வந்து ஸ்பாட்டில் வந்து சொன்ன டைலாக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து உண்மையாலுமே நல்லா இருந்ததால் அந்த சீன் வந்து நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தளபதி விஜயை பார்த்து வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து தளபதி போகிற மாதிரி நாங்கள் வந்து சீன் வச்சோம். ஆனால் தளபதி தான் வாண்டடாக வந்து தம்ஸ் அப் பண்ணுற மாதிரி வந்து சில சீன்ஸ்லாம் வந்து வச்சாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு படத்தில் தளபதி வச்சது. ஆனால் வந்து தளபதி வந்து சொன்னது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தளபதி வந்து இன்டைரக்டாக வந்து சினிமா விட்டு போகிறது, சினிமா வந்து சிவகார்த்திகேயனை பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் தளபதிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு அதனால் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு அவர்கள் ரிவீல் பண்ணி, என்னடா கோத் திரைப்படத்தில் இந்த சீன்லாம் வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து அஃபிஷியலாக வந்து வெங்கட் பிரபுவே வந்து சொல்லியிருக்காங்க. கோத் திரைப்படத்தில் இந்த சீன் ஏன் டெலிட் பண்ணீங்க, இந்த சீன் நீங்கள் வச்சிருக்கலாமே, வச்சுருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்குமே, கோத் திரைப்படத்தை எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி வந்து கோத் திரைப்படத்தில் எந்த ஒரு சீனை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கோத் திரைப்படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து
கால் பண்ணி வந்து நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லர் அலர்ட். இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான சீனை வந்து நான் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அதனால் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன். அதாவது கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வந்து வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வந்து வெளியாவதற்கு முன்பே வந்து சில விஷயங்கள்லாம் வெளியானது. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகருக்கு கேமியோ ரோல் பண்ணுறாங்க. த்ரிஷா பண்ணுறாங்க, MS தோனி பண்ணுறாங்க, விஜயகாந்த் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி வந்து இருந்தது. ஆனால் எதுவுமே அந்த ரிவீல் ஆகாமல் தான், அஃபிஷியலாக ரிவீல் ஆகாமல் தான் இருந்தது. ஒருவேளை இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்டும் வந்து நிறையவே வந்து இருந்தது. ஆனால் அவர் டவுட் வச்ச மாதிரி எல்லாரும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வர விஜயகாந்தும் சரி, கடைசியில் வர சிவகார்த்திகேயனும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான கேமியோ ரோல். இவங்க ரெண்டு பேரோட கேமியோ ரோல் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா அது இருந்தது. ஸோ இவங்களோட கேமியோ ரோல் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து படத்தோட நீள கருதி வந்து இந்த படத்தோட இந்த சீன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன சீனுனா, அதாவது மைக் மோகன் கிட்ட வந்து மைக் மோகனை வந்து தளபதி விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்து, துப்பாக்கி என்ன சிவா இதை பிடிச்சிக்கோங்க, இவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தளபதி வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ரொம்ப முக்கியமான வேலைக்கு போகிறீங்க போல், ஸோ இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில விஷயத்துக்காக வச்ச டைலாக், அது மேட்டர் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ வந்து அப்படியே வந்து முடிந்து போகிறது. ஆனால் இதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து இருக்குமா, அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்லி எண்டில் வந்து ஒரு நேம் வந்து போடுவாங்க, வெங்கட் பிரபு நேம். அதுக்கு முன்பு வந்து ஒரு சீன் வந்து இருக்குமா, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மாசா வந்து மைக் மோகன் கிட்ட வந்து பார்த்து ஒரு டைலாக் வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குமா. அதாவது பார்த்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு மாசா ஒரு டைலாக் வந்து மைக் மோகன் கிட்ட சொல்கிற மாதிரி வந்து இருக்குமா. அது வந்து ஒரு பயங்கரமான சீனு. அந்த சீனை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து படத்தோட நீளம் வந்து ரொம்ப போச்சு. எங்களுக்கு வந்து ப்ளூபர்ஸ் வச்சே ஆகணும். ஸோ இந்த சீன் வச்சு எங்களால் ப்ளூபர்ஸ் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சீனை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு சீன் வச்சுருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து வந்து இந்த ஒரு சீனை வந்து யார் வச்சது அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிறது. அதாவது வந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட வந்து வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் வந்து துப்பாக்கியை பிடிச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா, வெறும் வந்து சிவா நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, சிவா கூட சொல்ல மாட்டாங்களா, ப்ரோ நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட டைலாக் வந்து எழுதியிருந்தாங்களாம். ஆனால் தளபதி விஜய் தான் கையில் இருக்க துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கொடுத்து, சிவா இனிமேல் நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க, இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தளபதி விஜயை வந்து ஸ்பாட்டில் வந்து சொன்ன டைலாக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து உண்மையாலுமே நல்லா இருந்ததால் அந்த சீன் வந்து நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தளபதி விஜயை பார்த்து வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து தளபதி போகிற மாதிரி நாங்கள் வந்து சீன் வச்சோம். ஆனால் தளபதி தான் வாண்டடாக வந்து தம்ஸ் அப் பண்ணுற மாதிரி வந்து சில சீன்ஸ்லாம் வந்து வச்சாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு படத்தில் தளபதி வச்சது. ஆனால் வந்து தளபதி வந்து சொன்னது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தளபதி வந்து இன்டைரக்டாக வந்து சினிமா விட்டு போகிறது, சினிமா வந்து சிவகார்த்திகேயனை பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் தளபதி தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு அதனால் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு அவர்கள் ரிவீல் பண்ணி